மாயா சந்தியா சீரியல் ஜனவரி 18 இன்னைக்கான எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்த வீடியோ போடும் பொழுது எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஃபஸ்ட்டு தனா அந்த ஃபோட்டோவை மாயா கிட்ட காமிக்கிறாங்க. மாயா அந்த ஃபோட்டோவை பார்த்ததோட அதிர்ச்சி ஆகுறாங்க. ஏன்னா மாயாவுக்கு அந்த ஃபோட்டோவை பற்றின விவரம் எதுவுமே தெரியாது. இது எல்லாமே அந்த பத்மா பார்வதியோட ஏற்பாடு, தனாவுக்கும் மாயாவுக்கும் சண்டையை மூட்டி விடுறதுக்கு. அப்போ மாயா சொல்கிறாங்க, தனா இந்த ஃபோட்டோவை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது தனா அப்படின்னு. அப்போ தனா சொல்கிறாங்க, பொய் சொல்லாத மாயா, நீ தான் இந்த ஃபோட்டோவை ஃப்ரேம் போட கொடுத்துருக்க, நீ கொடுத்த அப்படின்னு சொல்லி தான் இந்த ஃபோட்டோவை கொண்டாந்து கொடுத்தாங்க. ஏன் மாயா, என்னை நிம்மதியாகவே இருக்க விட மாட்டியா அப்படின்னு தனா கேட்குறாங்க. அப்போ பாட்டி சொல்கிறாங்க, மாயா, வீட்டில் பல பிரச்சனைகள் ஏற்கனவே நடந்துக்கிட்டு இருக்கு, இதில் நீ வேற ஏன் தேவையில்லாத இந்த மாதிரி விஷயத்தையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு. அப்போ தனா சொல்கிறாங்க, ஆமாம், உன்னை யார் இதெல்லாம் பண்ண சொன்னாங்களா அப்படின்னு. அப்போ மாயா சொல்கிறாங்க, இங்கே பாரு தனா, சத்தியமாக சொல்கிறேன், நான் இந்த ஃபோட்டோவை ஏற்பாடு பண்ணவே இல்லை அப்படின்னு. அப்போ பத்மா சொல்கிறாங்க, பாத்தியா தனா, எப்படி போய் சொல்கிறத, இவ உனக்கு ஏதோ முன்ன பின்ன நம்பிக்கை துரோகம் பண்ணாத மாதிரியே பேசுகிறா. கல்யாண மேடையில் டக்குன்னு அந்த கதிரை உன் கழுத்தில் தாலி கட்ட வச்சால, அப்பையிலேருந்து நீ கதிரை பிடிக்காம வெறுத்து ஒதுக்கிட்டு இருக்க. அதோட இந்த மாயாவோட பிளான் என்ன தெரியுமா, கதிரை எப்படியும் வெளியில கொண்டு வரத்துக்கு உங்க அப்பா உதவி பண்ண மாட்டாரு, அதனால உன்னையும் கதிரையும் சேர்த்து வச்சு கதிரை வெளியில கொண்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு இந்த மாயா பிளான் பண்றா, பாத்தியா அப்படின்னு. இது கேட்டதோட மாயா சொல்றாங்க, இங்க பாருங்க, இந்த அளவுக்கு யோசிக்கிற அளவுக்கெல்லாம் எனக்கு அறிவில்லை. ஆனால் தனா, உண்மையாகவே சொல்கிறேன், இந்த ஃபோட்டோவை நான் ஏற்பாடு பண்ணலை. ஏன் தனா நான் சொல்கிறத கொஞ்சம் கூட கேட்க மாட்டேங்கிற, இது யாரோ நம்ம 2 பேருக்குள்ள சண்டையை உருவாக்குறதுக்காக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க, தயவு செஞ்சு பைத்தியம் மாதிரி பேசாத அப்படின்னு. அப்போ பார்வதி சொல்கிறாங்க, ஆமாம் மாயா, தனா பைத்தியம்தான், இது வரைக்கும் உன்னை நம்பிக்கிட்டு இருந்தா பாரு, நீ இவளை நல்லா பைத்தியம்னு சொல்லுவ அப்படின்னு. இது கேட்டதோட தனா நேராக மாயாவை பார்த்து, நான் பைத்தியமா? ஆமாம் மாயா, உனக்கு நான் பைத்தியமாக தான் தெரியுவேன். ஏன்னா இத்தனை நாளும் நீ சொல்கிறத நம்பிக்கிட்டு இருந்தேன் பாரு. எங்கள் அம்மா அப்பா அவங்க எல்லாரும் உன்னால் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டாங்க தெரியுமா அப்படின்னு. அப்போ பார்வதி சொல்கிறாங்க, ஆமாம், ஏற்கனவே இந்த வீட்டில் பல பிரச்சனைகள் நடந்திருக்கு இவளால் தானே அப்படின்னு. அப்போ பத்மா சொல்கிறாங்க, சீனுவுக்கும் சாருவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு ஆசையாக இருந்தேன், ஆனால் இவ இடையில புகுந்து சீனுவோட மனசை மாற்றி கல்யாணம் பண்ணிட்டா. அதுக்கப்புறம் சீனுவுக்கு இவளோட கெட்ட எண்ணம் தெரிஞ்சு சீனு இப்போ இவளை விட்டு விலகிட்டான், வீட்டுக்கே வர முடியாமல் எங்கெங்கேயோ சுற்றிக்கிட்டு இருக்கான். அவனை நினச்சி பார்த்தாலே எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. அதுக்கப்புறம் உன் அப்பா அம்மா 2 பேரையுமே இவ பிரிச்சுட்டா. இவங்க 2 பேரும் இனிமே பேசிப்பாங்களா பேசிக்க மாட்டாங்களா அப்படின்னு எங்கள் 2 பேருக்குமே ரொம்ப வருத்தமாக இருக்குது. இதை பற்றி எதுவுமே அந்த மாயாவுக்கு கவலையே இல்லை தானா. உன்னை பழி வாங்கணும், நீ நிம்மதியா இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இவ இது எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்கா. கேட்கவே ரொம்ப கஷ்டமா இருக்குதானா. ஒரு காலத்துல நீ அவளை அக்கான்னு எவ்வளவு உருகிட்டு இருந்த, அந்த அக்காவுக்கான மரியாதையாவது அவ கொடுத்துருக்காளா? உன் வாழ்க்கையை அழிக்கணும் அப்படின்னு என்னெல்லாம் பண்றா பாரு அப்படின்னு. இது கேட்டதோட தனா நேரா மாயாவை பார்த்து, ஆமா, நீ இந்த வீட்டுல இருக்கிறதுனால இன்னும் எவ்வளவு பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரியல அப்படின்னு. அப்ப தனா அந்த போட்டோ கீழே போட்டு உடைக்கிறாங்க. இதை பார்த்துட்டு பாட்டி சொல்றாங்க, தனா, என்ன தனா இது, இதெல்லாம் பண்ணக்கூடாது, ரகுராம் வந்ததோட முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு. அப்ப நம்ம கதிர் அந்த இடத்துக்கு வராரு. கதிர் நேரா போட்டோ உடஞ்சி கிடக்கிறத பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாரு. அப்ப தனா சொல்றாங்க, இவனை என் கண்ணு முன்னாடியே பார்க்க முடியல, இவனை போயிட்டு ஏன் கூட போட்டோ ஃப்ரேம் எடுத்து கொடுத்துருக்கியா, உனக்கு வெக்கமா இல்லையா அப்படின்னு. அப்ப மாயா நேரா தனாவோட கையை பிடிச்சி, தனா, நான் சொல்றதை கேளு, நமக்கு முன்னாடி ஏதோ சூழ்ச்சி நடந்துகிட்டு இருக்கு, நீ நம்புவ அப்படின்னு நினைச்சுதான் நான் இருந்தேன், ஆனா நீ இப்படி பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, தயவு செஞ்சு சொல்றத கேளு தனா அப்படின்னு தனாவோட கையை பிடிச்சி கெஞ்சுறாங்க. ஆனா தனா கொஞ்சம் கூட கேட்கவே இல்லை, கையை விடு மாயா அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, தனா, நான் சொல்றத கேளு தனா அப்படின்னு சொல்ல. அப்ப நம்ம தனா கையை உதறி விட்டு மாயாவை ஒரே அறையா அறையிறாங்க. இதை பார்த்ததோட பத்மாவும் பார்வதியும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்ப பாட்டி ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப
தனா சொல்றாங்க, நீ இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்குமே நான் நிம்மதியாவே இருக்க முடியாது, அதனால இனிமேலும் நீ இந்த வீட்டுல இருக்க வேணாம் அப்படின்னு தனா வந்துட்டு மாயாவோட கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. இதை பார்த்துட்டு பாட்டி சொல்றாங்க, இங்க பாரு தனா, இதா இருந்தாலும் ரகுராம் வரட்டும், அதுக்கப்புறம் நீ முடிவு பண்ணலாம் அப்படின்னு. அப்ப தனா சொல்றாங்க, அப்பா நான் என்ன முடிவு பண்ணாலும் சரின்னு தான் சொல்லுவாரு, எனக்கு எதிரா அவர் பேச மாட்டாரு அப்படின்னு தனா சொல்றாங்க. அதுக்கப்புறம் கதர் சொல்றாரு, இங்க பாரு தனா, தப்பான முடிவெடுக்காத, மாயா உனக்காக என்ன பண்ணியிருக்கா தெரியுமா அப்படின்னு சொல்ல வராரு. அப்ப டக்குன்னு மாயா தடுக்கிறாங்க, கதிர் அமைதியா இரு அப்படின்னு. அப்ப பத்மா சொல்றாங்க, அப்படி அவ தனாவுக்கு என்னதான் பண்ணிட்டா, துரோகத்தையும் நம்பிக்கை துரோகத்தையும் தான் பண்ணியிருக்கா. அவ நிம்மதியா கார்த்திக் கூட கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்க வேண்டியவ, கடைசியில நீ கார்த்திய என்னமோ பண்ணிட்ட, பாவம் தனாவோட வாழ்க்கை அப்படின்னு. இது கேட்டதோட தனா மாயாவை பிடிச்சி இழுத்துட்டு போறாங்க. இழுத்துட்டு போயிட்டு வீட்டை விட்டு வெளியில தள்ளுறாங்க. இதை பார்த்துட்டு பாட்டி எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. மாயா போயிட்டு கீழே விழுகுறாங்க. கதிர் ஓடி போய் மாயாவை தூக்கி, தனா நீ பண்றது ரொம்ப தப்பு, கொஞ்சமாவது பொறுமையா முடிவெடு, தேவையில்லாம அடுத்தவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு இப்படி பண்ணாத அப்படின்னு. அப்ப தனா சொல்றாங்க, இவ இனிமே இந்த வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாது, இவ வீட்டுக்குள்ள வந்தா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு தனா அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப பாட்டி இதையெல்லாம் பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. இந்த வீட்டுல அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்னே ஒன்றும் புரியல, ஏன் தான் இப்படி நடக்குதோ தெரியல அப்படின்ட்டு பாட்டி ரொம்ப கவலையா வீட்டுக்குள்ள போறாங்க. அப்ப பத்மாவும் பார்வதியும் மாயாவை பார்த்து நக்கலா சிரிச்சுக்கிட்டே வீட்டுக்குள்ள போறாங்க. அப்ப கதிர் நேர மாயாவை பார்த்து, இங்க பாரு மாயா, நீ வா வீட்டுக்குள்ள போகலாம், தனா சொன்னா நீ வீட்டை விட்டு போகணுமா, அதெல்லாம் அவசியமே கிடையாது அப்படின்னு. அதுக்கு மாயா சொல்றாங்க, இல்ல கதிர், என்னால மறுபடி வீட்டுக்குள்ள வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மாயா அந்த இடத்துல இருந்து போறாங்க. இதை பார்த்துட்டு கதிர் ரொம்ப கவலைப்படுறாரு. மாயா நேர கோவில்ல போய் உட்கார்ந்துருக்காங்க. அதே நேரத்துல ஜானகி வீட்டுக்குள்ள வராங்க. அப்ப கண்ணாடி கிளாஸ் உடஞ்சு கிடக்கிறத பார்த்துட்டு, என்ன இது கண்ணாடி உடஞ்சு கிடக்கு, சரி பத்மா பார்வதி இங்க வாங்க அப்படின்னு. அப்ப 2 பேரும் வராங்க. திருன்னு முழிச்சுக்கிட்டே தான் வராங்க. அப்ப ஜானகி கேக்குறாங்க, என்ன இது கண்ணாடி தூள் உடைஞ்சு கிடக்கு, ஏதாவது உடைச்சிட்டீங்களா, யாரு கை காலையாவது குத்திர போகுது, சீக்கிரம் அதை கிளீன் பண்ணுங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு பார்வதியும் சரி அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் கதிர் அங்க வராரு. அப்ப ஜானகி நேரம் அவங்க பாட்டிக்கிட்ட, அத்தை நான் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன், இந்தாங்க 90 அப்படின்ட்டு 90 கொடுக்குறாங்க. பாட்டியும் வாங்கிக்கிறாங்க. அப்புறமா ஜானகி மாயாவை கூப்பிடுறாங்க. மாயாவை கூப்பிட மாயா வரவே இல்லை. அப்ப ஜானகி கேக்குறாங்க, மாயா எங்க போயிட்டா, ரொம்ப நேரமா கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், காதுலயே வாங்க மாட்டேங்கிறா அப்படின்னு. அப்ப கதிர் அந்த இடத்துக்கு வந்துட்டு, மாயா வீட்டுல இல்ல அத்தை அப்படின்னு. அப்ப ஜானகி கேக்குறாங்க, எங்க போயிட்டா, வெளியில எங்கேயும் போயிட்டாளா அப்படின்னு. அப்ப கதிர் சொல்றாரு, மாயாவை வீட்டை விட்டு துரத்திட்டாங்க அப்படின்னு. இது கேட்டதோட ஜானகி செம்ம ஷாக் ஆகுறாங்க. என்ன கதிர் சொல்ற, மாயாவை வீட்டை விட்டு அனுப்பிட்டாங்களா, எதனால, என்ன ஆச்சு அப்படின்னு கேக்குறாங்க. ஜானகி மறுபடி கேக்குறாங்க, என்ன நடந்துச்சுன்னு மரியாதையா சொல்லுங்க, இங்க என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு ரொம்ப கோவமா கேக்குறாங்க. இது கேட்டதோட கதிர் சொல்றாரு, அத்தை மாயாவை அடிச்சு வீட்டை விட்டு துரத்திட்டாங்க அப்படின்னு. அப்ப ஜானகி கேக்குறாங்க, மாயாவை அடிச்சாங்களா, யார் அடிச்சா அப்படின்னு. அப்ப ஜானகி நேரா பத்மாவை பார்த்து, ஏ பத்மா நீ மாயாவை அடிச்சியா அப்படின்னு கேட்க, அப்ப பத்மா சொல்றாங்க, ஐயோ நான் அவளை அடிக்கலப்பா அப்படின்னு. அப்ப ஜானகி கேக்குறாங்க, அப்புறம் யாரு மாயாவை அடிச்சது, யாருன்னு சொல்லு கதிர், என்ன நடந்துச்சு அப்படின்னு. அப்ப கதிர் சொல்றாரு, மாயாவை அடிச்சது தனா அப்படின்னு. இது கேட்டதோட ஜானகிக்கு செம்ம ஷாக் ஆகுது. என்ன, தனா மாயாவை அடிச்சாளா, அவளுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா அக்கா மேல கை வச்சிருப்பா, அவ எங்க அப்படின்னு. அப்ப கதிர் சொல்றாரு, அவ ரூம்ல இருக்கா, மாயா கோயிலுக்கு போயிட்டா அப்படின்னு. ஜானகி நேரா தனா தனான்னு கூப்பிடுறாங்க. தனா அந்த இடத்துக்கு வராங்க. தனா அந்த இடத்துக்கு வந்ததோட ஜானகி நேரா தனாவை பார்த்து, மாயாவை அடிச்சியா அப்படின்னு சொல்ல, அப்ப தனா சொல்றாங்க, இங்க பாருங்க, மாயாவை ஏன் அடிச்சேன் அப்படிங்கிறத கேளுங்க அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, அதெல்லாம் நிறுத்து, நீ மாயாவை அடிச்சியா அப்படின்னு. அப்ப தனா சொல்றாங்க, உங்களுக்கு என்னை விட அவ தானே ரொம்ப முக்கியம், அவ எங்க வீட்டுக்கு என்னெல்லாம் பண்ணியிருக்கா அப்படிங்கிறத நீங்க கொஞ்சம் கூட யோசனை பண்ணி பார்க்கவே மாட்டீங்கல்ல, எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு அவ தான் முக்கியம், நான் பொண்ணா இல்ல அவ பொண்ணா உங்களுக்கு அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, ஏய் நிறுத்து, நீ பேசுறதையெல்லாம் கேட்கறதுக்கு நான் தயாரா இல்லை, நீ அவளை அடிச்சியான்னு மட்டும் சொல்லு அப்படின்னு. அப்ப தனா சொல்றாங்க, ஆமா நான் அடிச்சேன் அப்படின்னு.
இது கேட்டதோட ஜானகி செம்ம டென்ஷன் ஆகி தனாவை ஓங்கி அறையிறாங்க. அப்ப தனா சொல்றாங்க, இப்ப கூட நான் முக்கியம் இல்ல உங்களுக்கு, அவதான் முக்கியம். அவ என்ன காரியம் பண்ணா அப்படிங்கறத பத்தி உங்களுக்கு தெரியுமா? எதுவுமே தெரியாம நீங்க என்ன அடிக்கிறீங்க? அவ எந்த தப்புமே பண்ணல அப்படின்னு ஏன் தலையில தூக்கி வச்சுக்கிட்டு கொண்டாடுறீங்க? இன்னைக்கு நான் நிம்மதி இல்லாம வீட்டுல இருக்கேன் அப்படின்னா அதுக்கு அவதான காரணம் அப்படின்னு. அப்ப மாயா சொல்றது, ஜானகி சொல்றாங்க, என்ன நீ நிம்மதி இல்லாம இருக்கிறதுக்கு அவ காரணமா? நீ உயிரோட இருக்கிறதுக்கு அவதான் காரணம். இல்லைன்னா உனக்கு என்ன ஆகிருக்குமோ அதை பத்தி நீ கொஞ்சமாவது யோசனை பண்ணி பாத்தியா அப்படின்னு. அப்ப தனா சொல்றாங்க, அவ என்ன பண்ணா அப்படிங்கறத கேளுங்க. எனக்கு இந்த கதிரை பார்க்கவே கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. ஆனா நானும் கதிரும் இருக்கிற மாதிரி ஒரு ஆல்பத்தை ரெடி பண்ணி கொண்டாந்து கொடுத்துருக்கா அப்படின்னு. அப்ப ஜானகி கேக்குறாங்க, அவதான் அந்த போட்டோவை ரெடி பண்ணாந்து கொடுத்தா அப்படின்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு. அப்ப தனா சொல்றாங்க, அவளை தவிர இதை யாரு பண்ண போறா அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, இங்க பாருடி, தேவையில்லாம அவ மேல அபாண்டமா பழி போட்டு அவளை அடிச்சிருக்க. உனக்கு இந்த தைரியம் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு. அப்ப தனா சொல்றாங்க, அம்மா நீங்க எப்ப பார்த்தாலும் அவளையே தூக்கி வச்சு கொண்டாடாதீங்க. நீங்க பாருங்க, அந்த நீங்களும் அப்பாவும் பிரிஞ்சு இருக்கிறதுக்கு காரணம், முழு காரணமே அந்த மாயாதான். இந்த வீட்டுல யாருமே நிம்மதி இல்லாம இருக்காங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் அவ மட்டும்தான். உங்களுக்கு அவ மட்டும்தானே முக்கியம். என்னை பத்தி கொஞ்சம் கூட யோசனையே பண்ணி பார்க்க மாட்டீங்கல்ல அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, இன்னைக்கு நீ உயிரோடு இருக்கிறதுக்கு அவதான் காரணம், இதுக்கு மேலேயும் விடக்கூடாது அப்படின்னு. அப்ப கதிர் வந்துட்டு தலையை ஆட்டுறாரு, சொல்லாதீங்க அப்படின்னு. அப்ப நம்ம ஜானகி சொல்றாங்க, போதும் கதிர், இதுக்கு மேலேயும் இவகிட்ட உண்மையை சொல்லாம இருந்தா இவளுக்கு என்னைக்குமே உண்மை தெரியாது. கடைசி வரைக்கும் மாயாவை தப்பானவ அப்படின்னு தான் நினைச்சுக்கிட்டு இருப்பா. இவகிட்ட உண்மையை சொல்றதுதான் நல்லது. இதுக்கு மேல இவகிட்ட உண்மையை மறைச்சு வச்சிருக்கிறதுல எந்தவித பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜானகி நேரா தனா கிட்ட, இத்தனை நாளும் உன்கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்னு மறைச்சிக்கிட்டு இருந்த உண்மையை நான் சொல்ல போறேன், வாடி அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி தனாவை பிடிச்சி இழுத்துட்டு ரூமுக்குள்ள போறாங்க. இதை பார்த்துட்டு பத்மாவும் பார்வதியும் பேசிக்கிறாங்க. பத்மா சொல்றாங்க, என்னக்கா இது, ஜானகி அண்ணி ஏதோ உண்மைன்னு சொன்னாங்க, நேரா அந்த மாயாவை தனியா கூட்டிட்டு போயிட்டாங்க, என்ன நடக்குதுங்க அப்படின்னு. அதுக்கு பார்வதி சொல்றாங்க, அதாங்க்கா எனக்கு ஒன்றும் புரியல. ஆனா கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயம் இவங்களுக்குள்ள இருக்கு, அது என்ன விஷயம் அப்படின்னு மட்டும் சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு பத்மா சொல்றாங்க, அதாண்டி எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு. அதே நேரத்துல நம்ம ஜானகியை காமிக்கிறாங்க. ஜானகி தனாவை ரூமுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு கதவை சாத்துறாங்க. அப்ப தனா கேக்குறாங்க, என்னம்மா அவங்க 2 பேரும் ரொம்ப பெரிய நல்லது தியாகம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னீங்க, ஆனா கடைசியில கதவை சாத்துறீங்க, அப்படி நல்லது பண்ணியிருந்தா எதுக்கு நீங்க கதவை சாத்தணும் அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, தனா நிறுத்து, நீ இத்தனை நாளும் அந்த கார்த்தியை நல்லவன் அப்படின்னு தானே நினைச்சுக்கிட்டு இருக்க, அவன் இப்பேற்பட்ட பொம்பளை பொறுக்கி அப்படிங்கிறது உனக்கு தெரியுமா அப்படின்னு. அப்ப தனா சொல்றாங்க, என்ன அந்த மாயா உங்களையும் நம்ப வச்சுட்டாளா? தேவையில்லாம கார்த்திக் சாரை பத்தி உங்ககிட்ட தப்பா சொல்லி நம்ப வச்சுட்டா போலையே அப்படின்னு. அதுக்கு ஜானகி சொல்றாங்க, இங்க பாரு, உண்மையெல்லாம் நேரடியா பார்த்துட்டு தான் சொல்றா. அந்த கார்த்தி ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருக்கான். அன்னைக்கு கூட உண்மையை சொல்ல வந்தால அந்த பொண்ணு. அதுக்கப்புறம் இன்னொரு பொண்ணு கல்யாணம் பண்ணி கர்ப்பமாக்கியிருக்கான். அந்த பொண்ணு மண்டபத்துக்கு கூட்டிட்டு வரும் பொழுது அந்த பொண்ணுக்கு பிரசவ வலி இருந்துருச்சு. அதனால அந்த பொண்ணை உண்மையை நிரூபிக்கிறதுக்கு கூட்டிட்டு வர முடியல. இது மாதிரி அவன் எத்தனை பெண்களோட வாழ்க்கையை ஏமாத்திருக்கான் தெரியுமா அப்படின்னு. அப்ப தானே சொல்றாங்க, அம்மா இது எல்லாமே அந்த மாயா தானே சொன்னா, இது என்னம்மா ஒரே கதையா இருக்கு அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, அது மட்டும் இல்ல, தேவையில்லாத ஒரு வீடியோவை எடுத்து வச்சு இந்த குடும்பத்தையே ஏமாத்திக்கிட்டு இருக்கான், அது தெரியுமா அப்படின்னு. அப்ப தனா கேக்குறாங்க, அம்மா தேவையில்லாம நீங்க கார்த்திக் சார் மேல பழி போடாதீங்க, அவர் எப்பேற்பட்ட ஜென்டில்மேன் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு. ஜானகி சொல்றாங்க, அவன் எப்பேற்பட்ட கேடு கட்டவன் அப்படிங்கிறது எங்களுக்கு மட்டும்தான் தெரியும், உனக்கு தான் ஒன்றும் தெரியாம புலம்பிக்கிட்டு இருக்க. இந்த கார்த்தி போன பர்த்டேக்கு ஒரு தடவை ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போனானே தெரியுமா அப்படின்னு. அப்ப தனா அதிர்ச்சியாகி, அம்மா உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, அங்க வந்து உன்னை மாயா தான் காப்பாத்தினா அப்படிங்கிறதும் தெரியும். நீ அங்க போயிட்டு பர்த்டே கொண்டாடுறதுக்கு போனீங்க, அங்க போயிட்டு நீ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணியல்ல, அதை அந்த கார்த்தி வீடியோ எடுத்து வச்சிருக்கான் அப்படின்னு. இதை கேட்டதோட தனா சொல்றாங்க, சேச்சே கார்த்திக் சாரெல்லாம் அப்படிப்பட்டவர் கிடையாது அப்படின்னு. அதுக்கு ஜானகி சொல்றாங்க, அவன் எப்பேற்பட்ட கேடி அப்படிங்கிறது எங்களுக்கு தான் தெரியும். தனா மாயா வந்துட்டு எப்படியாவது அந்த கார்த்தியை பத்தின உண்மைகளை நிரூபிக்கலாம்னு வந்த போதுதான்
இந்த வீடியோவை காமிச்சு மாயாவை எதுவுமே பேச விடாம தடுத்துட்டான். வேற வழியே இல்லாம தான் மாயா கதிரை கெஞ்சி தனாவுக்கு தாலி கட்ட வச்சிருக்கா. கதிருக்கும் உனக்கு தாலி கட்டுறதுக்கு கொஞ்சம் கூட விருப்பமே கிடையாது. ஆனா என்ன பண்றது, எனக்காகவும் உன் அப்பாவுக்காகவும் இந்த குடும்ப மானத்தை காப்பாற்றணும், இந்த குடும்பத்துல யாரும் கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் தான் கதிர் உன் கழுத்துல தாலி கட்டியிருக்கான். இதையெல்லாம் பத்தி நீ கொஞ்சம் கூட யோசனையே பண்ணல இல்லை அப்படின்னு. அப்பா தனா சொல்றாங்க, அம்மா நீ தேவையில்லாம அந்த மாயாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுற. நீ அந்த கதிரை நான் ஏத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நீ இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க. கார்த்திக் சார் அப்படிப்பட்டவர் கிடையாது அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, எனக்கு தெரியும்டி, உனக்கு கார்த்திக் சாரோட ஹேண்ட் ரைட்டிங் தெரியும்ல அப்படின்ட்டு அந்த லெட்டரை கொண்டாந்து நேரா நம்ம தனா கிட்ட காமிக்க, தனா அந்த லெட்டரை பார்த்துட்டு செம்ம ஷாக் ஆகுறாங்க. என்னம்மா இது அப்படின்னு அழுக. அப்ப ஜானகி சொல்றாங்க, இதுக்காக தாண்டி இத்தனை நாளும் மாயா இந்த வீடியோவையும் இந்த லெட்டரையும் உன்கிட்ட காமிக்காம இருந்தா. அவன் எப்படிப்பட்ட கேடி அப்படிங்கிறது உனக்கு தெரியும். இப்பயாவது புரியுதா அவன் எதுக்கு ஒன்று அடிக்கடி பண்ண வீட்டுக்கு கூப்பிட்டான். அந்த பண்ண வீட்டுக்கு வந்து நாங்கள் காப்பாத்துறதுக்கு எவ்வளோ போராடணும்னு தெரியுமா. அன்னைக்கு நீ பண்ண வீட்டுக்கு போகும்பொழுது உன் காலில் பாம்பு குத்திருச்சு. அப்ப கதிரும் மாயாவும் தான் உன்னை கஷ்டப்பட்டு காப்பாத்தினாங்க. அதை பத்தி கொஞ்சமாவது யோசனை பண்ணி பாத்தியா. அந்த அளவுக்கு நீ வந்துட்டு மாயாவையும் கதிரையும் இருக்கிற. ஆனா அவங்க எந்த அளவுக்கு உனக்கு நல்லது பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நீ கொஞ்சம் கூட யோசனையே பண்ணல இல்லை அப்படின்னு. இது கேட்டதோட தான் தனாவுக்கு உண்மை புரிய ஆரம்பிக்குது. தனா நேரம் அவங்க அம்மாவை பார்த்து, அம்மா மாயா கிட்ட நான் மன்னிப்பு கேட்டே ஆகணும். நான் இந்த அளவுக்கு கொடுமையானவளா நடந்துக்கிட்டேன் அப்படிங்கிறது என்னால கொஞ்சம் கூட நினைச்சு கூட பார்க்கவே முடியல. நான் மாயா கிட்ட மன்னிப்பு கேட்டே ஆகணுமா அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஜானகி சொல்றாங்க, மாயா இன்னைக்குமே உன் மேல கோவப்பட மாட்டா. அவ கோவில்ல தான் இருப்பா. இப்ப கூட நான் எதுக்காக உண்மையை சொன்னேன் அப்படின்னு தான் கேட்பா. ஏன்னா நீ தாங்கிக்க மாட்ட, நீ ஏதாவது பண்ணிப்ப அப்படின்னு நினைச்சுதான் அவ ரொம்ப கவலைப்பட்டா. ஆனா உண்மையை சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு, வேற வழி இல்லை அப்படின்னு சொல்ல, அப்ப தானா சொல்றாங்க, நான் மாயக்கிட்ட உடனே மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்ல, ஜானகி சொல்றாங்க, அவ கோயில்ல தான் இருப்பா, நீ போய் பாரு அப்படின்னு. இது கேட்டதோட தனா இங்கேருந்து கோயிலுக்கு ஓடுறாங்க. அங்க போயிட்டு அக்கா அப்படின்னு சொல்லி கூப்பிட, அப்ப மாயா அந்த இடத்துல கவலையா உட்காந்துருக்க. அப்ப நம்ம தனா ஓடி போய் மாயாவை கட்டி பிடிக்கிறாங்க. அக்கா என்னை மன்னிச்சிருக்கா, நீ எனக்காக தான் இவ்வளோ பண்ணியிருக்க அப்படிங்கிறது இத்தனை நாளே எனக்கு தெரியாம போச்சு. உன்னை இத்தனை நாள் நான் ரொம்ப தப்பா நினைச்சிட்டு இருந்திருக்கேன், என்னை மன்னிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க. அப்ப மாயா சொல்றாங்க, தனா அமைதியா இரு அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, மாயா நான் எல்லா உண்மைகளையும் சொல்லிட்டேன், பிரச்சனை இந்த அளவுக்கு பெருசா போயிட்டே இருக்கு, அதனால உண்மையை சொல்றதுதான் நல்லது அப்படின்னு. இது கேட்டதோட மாயாவும் சரி பெரியம்மா அப்படின்னு சொல்றாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த எபிசோடு உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி நியூ வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெலைக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க புது புது வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.